டயக்ராம் அப்படின்ற பாடத்துல டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்ற இந்த பாடத்துல நாங்க படிச்சோம் உட்பொருட்கள், அதாவது வெளிப்புற உட்பொருள். வெளிப்புற உட்பொருள் அப்படின்னு படிச்சோம். சோ அந்த உட்பொருட்களை இந்த வடிவத்துல குறிச்சோம். இந்த வடிவத்துல குறிச்சோம். அதே போல இங்க இன்னொன்று படிச்சோம் முறைமை. முறைமையை படிச்சோம், அதை இப்படி குறிச்சோம். அடுத்தது சேமிப்பகம் படிச்சோம். அந்த சேமிப்பகங்களை இந்த மாதிரி குறிச்சோம். இது சேமிப்பகம். அடுத்தது டேட்டா, அதாவது டேட்டா. இதுதான் அங்க நாம குறிச்சோம் இடங்கள். இதுதான் நாங்க இந்த பாடத்தை படிச்ச இடங்கள். ஆனால் நேற்றைய கிளாஸ்ல சொன்னேன், இங்க நாங்க முறைமையை பத்தி படிக்கவில்லை. எப்படி சொல்றாங்க, இங்க நாங்க முறைமையை பத்தி எதுவும் செய்யல. இங்க நாங்க முறைமையை பத்தி நாங்க எதுவும் செய்ய போகல. திருப்பியும் சொல்லிக்கிறேன், நாங்க இதுல முறைமையை பத்தி எதுவும் செய்ய போகல. இங்க நாங்க செய்ய போறது கோப்புட முகாமைத்துவம். கோப்புகள்ல தரவு சேமிக்கப்படும் போது இப்ப வச்சுக்கிறோமே, நான் இங்க வாடிக்கையாளர் பொருட்களை கொள்வனவு செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் பெயர் என்ன பேரு? வாடிக்கையாளர் ஆரம்ப பெயர் அப்துல், இறுதி பெயர் முக்ஷித். இது வாடிக்கையாளர் பெயர். வாடிக்கையாளர் விவரங்கள்ல போன் நம்பரை சேவ் பண்ண வேண்டி வருது. சோ அப்ப இந்த வாடிக்கையாளர்கிட்ட ஒரு சில விடயங்களை சேவ் பண்ண வேண்டி வருது. அப்ப இவங்களை எல்லாத்தையும் நான் பதிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? அப்ப இவங்களை நாங்க பதிந்து கொள்ளணுமாக இருந்தால் இவற்றை பதிவு செய்வதற்கு ஒரு தரவு தேக்கம் எனக்கு அவசியம். சொல்ற விஷயம், இவற்றை பதிந்து கொள்வதற்கு ஒரு தரவு தேக்கம் எனக்கு தேவைப்படுது. அந்த தரவு தேக்கத்தை பெறதுக்குரிய வழிதான் இந்த லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் நாம செய்ய போறோம். அந்த தரவு தேக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிதான் எங்க செய்ய போறோம், இந்த லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த பகுதிக்குள்ள நாங்க செய்ய போறது. சரியா? திருப்பியும் சொல்லிட்டேன், இதான் நான் இன்றைய படிக்க போற பாடத்துல சரி. இப்ப இந்த பாடத்துல நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இப்ப நீங்க முறைமையோடு சம்பந்தப்படும் போது கூட முறைமையையும் இங்க ஒரு உட்பொருளாகத்தான் கருதுவோம். சொல்ல விஷயம் நினைக்கிறோம், இங்க நாங்க முறைமையையும் என்னவா கருதுவோம்? உட்பொருளாகத்தான் கருதுவோம். இங்க முறைமைய வேறையா கருதுறது. சரி, இந்த பாடத்துல 4 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிப்பிச்ச ஞாபகம் இருக்குது எனக்கு. சோ இந்த பாடத்துல நாங்க படிக்க போற விடயங்கள் 4 என்று சொல்லிட்டாங்க. இந்த பாடத்துல இங்க நாங்க படிக்க போற விடயங்கள் 4 என்று சொல்லிட்டாங்க. திருப்பி நான் நாளையும் எழுதாம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வா. சோ அப்ப நீங்களும் போன தலைப்பு, சோ முதலாவது தலைப்பு எழுதுங்க, உட்பொருள் என்டிட்டி. உட்பொருள் அல்லது உள்பொருள் என்டிட்டி, உட்பொருள். சரி, சோ லாஸ்ட் கிளாஸ் சொன்ன நோட் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றா. எழுதுங்க, தர்க்க ரீதியான தொடர்புகளை உடைய தரவுகளாக கருதக்கூடிய பொருட்கள் மற்றும் எண்ணக்கருக்கள். எண்ணக்கருக்களின் தொகுப்பு. அதாவது பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க விளங்கிக்கணும், பொருள் எதை சொல்லுவோம்னா பிசிக்கலிட்டி. ஒரு விடயம் பிசிக்கலா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நாங்க பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாங்க முறைமை வகைகளை படிச்சோம். உயிர் வாழும் முறைமை, உயிரற்ற முறைமை அப்படின்னு. உயிரற்ற முறைமை என்னவா சொன்னோம்? உயிரற்ற முறைமைய பிசிக்கல் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க பிசிக்கல் சொல்லும் போது ஒரு தொடக்கூடிய பொருள் மனிதன் உயிருள்ள முறைமை தான். பிசிக்கலுக்கு அங்கு அப்படி யோசிக்கல,
மனிதன் ஒரு நபரை சொல்லும் போது, ஒரு வாடிக்கையாளர் சொல்லும் போது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் பொருள் ஞாபகம் வரும். இதே தகவல் முறைமை அப்படின்னு சொன்னா பொருள் ஞாபகம் வருதா? இல்ல. முறைமைகள் என்றாலும் சரி, இங்க பொருட்கள் என்று சொல்றது, இந்த இடத்துல பொருட்கள் அப்படின்னு சொல்றது நாங்க டேட்டாகளையும் சரி, கண்டெக்ஸ்ட் டயக்ராம்லயும் சரி, பொருளை குறிச்சோமா இல்ல உட்பொருள் சொல்லி அந்த உட்பொருள் விஷயம் தான் இங்க. இந்த இடத்துல என்ன கருக்கள் அப்படின்னு சொல்றது எதுன்னு கேட்டால், முறைமையை பத்தி சொன்னால் கூட எழுதி கொள்ளுங்க, முறைமையையும் நாங்க ஒரு என்ன கருவா கருப்போம். அதாவது ப்ரொஜெக்ட் என்று சொன்னால், ப்ரொஜெக்ட் அப்படின்னா ஒரு செயற்திட்டம். ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்றது தமிழ்ல செயற்திட்டம். சோ செயற்திட்டம் அப்படின்னு சொல்றத, செயற்திட்டம் என்றதை கண்ணால காட்டுன்னு சொன்னா ஏதோ ஒரு பில்டிங்கை தான் காட்டும். இதே மாதிரி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு அதையும் செயற்திட்டம் வேண்டும். சோ அப்ப செயற்திட்டம் என்றது ஒரு பொது பதம், நடைபெற செயல்களுக்கு வழங்கப்படுற பொது பதமா இல்ல. சோ அப்ப இங்கேயும் அந்த பொது பதம் என்ற கான்செப்ட் பார விடயங்களை நாங்க என்ன கரு அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்லுவோம், என்ன கருக்கள் அப்படின்னு. அதாவது இன்னும் தெளிவாக பொருள் அப்படின்றது ஒரு விடயத்துக்கு வழங்கக்கூடிய பொது பெயர். ஒரு விடயத்துக்கு வழங்கக்கூடிய பொது பெயர் தான் உட்பொருள் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது ரெண்டாவது அடுத்த நோட்டாளுக்கு ஏண்டா திருப்பியும் சொல்றேன் நாங்க இங்க இதை மட்டும் தான் இதைத்தான் சொன்னேன் டிஎஃப்டில வர அதே உட்பொருட்கள் இங்க முறைமையும் உட்பொருளாகுது. இங்க என்னவாகுது, முறைமையும் உட்பொருள் ஆகுது. சோ முறைமையும் உட்பொருளாக மாறுது அப்படின்னு சொன்னால் டிஎஃப்டில வந்து அதே உட்பொருளாகுது இல்ல. சரியா, எழுதுங்க. உட்பொருட்கள் டிஎஃப்டியில் பயன்படுத்தப்பட்ட உட்பொருட்கள் டிஎஃப்டியில் பயன்படுத்தப்பட்ட அதே உட்பொருட்கள் அல்ல. உட்பொருட்கள் டிஎஃப்டியில் பயன்படுத்தப்பட்ட அதே உட்பொருட்கள் அல்ல. சோ டிஎஃப்டில வார உட்பொருளும் எல்டிஎஃப்ல வார உட்பொருளும் சமனாண்டு கேட்டா இல்ல. இதுக்காக பாடத்தை படிப்பிக்கிறது. ஏண்டால் எல்டிஎஸ் வரைந்து வரக்கூட டிஎஃப்டிஎம் எல்டிஎஸ்ஐயும் கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்பான். டிஎஃப்டிஎம் எல்டிஎஸ்ஐயும் கம்பேர் பண்ணி கேள்வி கேட்பான். அதுக்காக இத டிஎஃப்டியோட சம்பந்தப்பட்ட இடங்களை கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்க. சோ அப்ப இது டிஎஃப்டில வர உட்பொருள் இல்ல. டிஎஃப்டில வர உட்பொருள் இல்ல. டிஎஃப்டில டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ல உட்பொருள்களை குறிக்கிறதுக்கு நாங்க நீள்வட்டம் பயன்படுத்தினோம். டிஎஃப்டில நீள்வட்டத்தை பயன்படுத்தினோம் உட்பொருட்களை குறிக்கிறதுக்கு. ஆனா இங்க நீள்வட்டம் பயன்படுத்தல. ஏன்னா இங்க உட்பொருளுக்குள்ள முறைமையும் சேர்ந்து வருது. அதனால இங்க உட்பொருளை குறிக்கிறதுக்கு செவ்வகம் தான் பயன்படுத்துவோம். எழுதுங்க. இங்கு உட்பொருள்களை குறிப்பதற்கு செவ்வகம் பயன்படுத்தப்படும். செவ்வகம் பயன்படுத்தப்படும் உட்பொருள். இங்கு உட்பொருள்களை குறிப்பதற்கு செவ்வகம் பயன்படுத்தப்படும். உட்பொருளின் இயல்புகள் பண்புகள் என அழைக்கப்படும். உட்பொருளின் இயல்புகள் பண்புகள் என அழைக்கப்படும்.
உட்பொருளின் இயல்புகளை இங்க நாங்க பண்புகள் அப்படின்னு சொல்றோமா? என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, ஒரு உட்பொருள் எழுதுறேன், வாடிக்கையாளர். இந்த வாடிக்கையாளர் சொல்ற உட்பொருளை எப்படி குறிக்கணும்னு சொன்னேன்? இந்த மாதிரி ஷேப்ல குறிக்கணும். இந்த மாதிரி ஷேப்ல குறிக்கணும். சரி, இந்த வாடிக்கையாளர் என்பதற்கு வாடிக்கையாளர் என்ற உட்பொருள் எடுத்துக்கொள்ள வாடிக்கையாளராக இருந்தால் ஒரு வாடிக்கையாளர், நான் ஒரு வாடிக்கையாளர் வை. சோ அந்த வாடிக்கையாளருக்கு ஒரு பெயர் இருக்கும். பெயர் பெயர் வாடிக்கையாளர் பெயர். அது போக வாடிக்கையாளர் தொடர்பு கொள்வதற்கான தொடர்பிலக்கம். வாடிக்கையாளர் தொடர்பு கொள்வதற்கான தொடர்பிலக்கம், டெலிபோன் நம்பர். இவங்களைத்தான் சொல்லுவோம் இந்த வாடிக்கையாளர் பண்புகள். இப்ப நான் ஒரு வாடிக்கையாளர் எழுதியிருக்கிறேன், இன்னொரு வாடிக்கையாளர் வரலாம். சோ இன்னொரு வாடிக்கையாளர் வந்தா அவர்கிட்ட வாடிக்கையாளர் கம்பெனிக்கு ஒரு வாடிக்கையாளர், ஆனா வாடிக்கையாளர் இருப்பாங்க இல்ல. சோ வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வாரதுனால இது என்ன பெயர் தான், குறித்த ஒரு நபர்ந்த பெயர். பொதுவாக பார்த்தால் இது ஆரம்ப பெயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால சொல்லலாம் ஆரம்ப பெயர். ஆரம்ப பெயர். அதே மாதிரி இது என்ன? இது இறுதி பெயர். இறுதி பெயர். இது தொலைபேசி இலக்கம். இது தொலைபேசி இலக்கம். இப்படி ஒரு வாடிக்கையாளர் சம்பந்தமாக நான் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவங்களைத்தான் சொல்ல போறோம் முறையிட பண்புகள். எழுதி கொள்ளுங்க. இது உட்பொருள், இது உட்பொருள், இது பண்பு. இது பண்பு. இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சால் போதும். நாங்க டேட்டா ஃப்ளோ டயக்ராம், ER டயக்ராம், டேட்டா பேஸ்ல போய் இதை இன்னும் விரிவா பார்ப்போம். இங்க இவ்வளவு போதும். அதே நேரத்துல அடுத்த முக்கியமான கண்டிஷன், இந்த உட்பொருளுடைய பெயர் ஒருமையில எழுதப்படும், சிங்குலர் வேர்டா எழுதப்படும். என்னவா? இந்த உட்பொருளுடைய பெயர் என்னவா எழுதப்படணும்? சிங்குலர் வேர்டா எழுதப்படணும், ஒருமையில ஒரு சொல்லாக எழுதப்படணும். அதே நேரத்துல ஒரு பெயர் சொல்லாக இருக்கு. அதே நேரத்துல ஒரு பெயர் சொல்லாக எனது ஆசிரியர், மாணவன், பாடசாலை, அந்த மாதிரி பெயர் சொற்களுக்குரியதாக இருக்கணும். எழுதுங்க. உட்பொருளின் பெயரானது ஒருமையில் பெயர் சொற்களில் குறிக்கப்படல் வேண்டும். உட்பொருளின் பெயரானது ஒருமையில் பெயர் சொற்களில் குறிக்கப்பட வேண்டும். சரி, அது உட்பொருள். இரண்டாவது போடுங்க. முதலாவது உட்பொருளை பத்தி எழுதிட்டோம். இரண்டாவது போடுங்க தொடர்புகள். ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப், தொடர்புகள். முதலாவது உட்பொருள் படிச்சோம், இரண்டாவது ரிலேஷன்ஷிப், தொடர்புகள். தொடர்பு நீங்க சொல்லுவோம்னு கேட்டா, இப்ப வாடிக்கையாளர் முறைமையில் தனது கட்டளைகளை இட்டார். வாடிக்கையாளர் முறைமையில் கட்டளையிட்டார் என்று சொல்லும் போது வாடிக்கையாளரும் முறைமையும் சம்பந்தப்படணும். வாடிக்கையாளரும்
முறையிலையும் சம்பந்தப்படும். டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னா நான் எழுதுவேன் வாடிக்கையாளர் சோ இங்கதான் முறைமை மாற்றீங்கன்னா சோ வாடிக்கையாளர் முறைமை முறைமையில கட்டளை இருக்கார். இது டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ல காட்டுது. இது எங்க காட்டினது? டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ல காட்டினது. இங்க வரும்போது இத நான் முறைமையில என்னன்னு சொல்றேன், முறைமையை கூட இந்த மாதிரி மார்க் பண்ணாம முறைமையை கூட உட்பொருள், இந்த ரெண்டு பேரையுமே உட்பொருளா மார்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ரெண்டு பேரையும் உட்பொருளாக மார்க் பண்ண போறதாக சொல்றேன். அப்ப அப்படியாக இருந்தால், அவ்வாறாக இருந்தால் இப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்டா, நான் என்ன செய்யணும் என்றால் தொடர்புகளை எழுதுறதுக்கு ஒரு வடிவத்தை பயன்படுத்தணும். அத அப்ப குறிச்சு காட்ட வேண்டிய முறை ஒன்று இருக்குதா, அந்த முறையில குறிச்சு காட்டணும். சோ முதல்ல நோட்ஸ் எழுதுவேன், அதுக்கு பின்னால விடுவேன். எழுதுங்க. தொடர்புகள் என்பது தொடர்பு என்பது உட்பொருட்கள். தொடர்பு என்பது உட்பொருட்கள். தொடர்பு என்பது உட்பொருட்கள். தொடர்புகள் என்பது உட்பொருட்கள் எவ்வாறு தொடர்புபடும் என்பதனை விளக்குகின்றது. தொடர்பு என்பது உட்பொருட்கள் எவ்வாறு தொடர்புபடும் என்பதனை விளக்குகின்றது. உட்பொருட்கள் எவ்வாறு தொடர்புபடும் என்பதனை விளக்குகின்றது. தொடர்பு என்பது உட்பொருள்கள் எவ்வாறு தொடர்பாடும் என்பதனை விளக்குகின்றது. ஓகே ரைட். சோ வருவோம், இந்த இடத்துக்கு வருவோம். திருப்பி இங்க பாரு, தொடர்புன்னு சொன்னா உட்பொருள்கள் எவ்வாறு தொடர்படுகின்றன காட்டுதான். இது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு உட்பொருள் வாடிக்கையாளர். ஒரு உட்பொருள். இந்த வாடிக்கையாளர் கடையில இருந்து, கடைன்னு சொல்றது கடையிலே முறையிலே கடையில இருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறார். வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறார். வாடிக்கையாளர் இது கடை. வாடிக்கையாளர் இது என்ன? கடை. வாடிக்கையாளர் கடையில் இருந்து, கடை நோட்ல வருது அப்படின்னா வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறார் சொல்றார். இப்படி எக்ஸாம்ல கேள்வி சொல்றாரு, வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறார் கேள்வி சொல்றாரு. அப்படியாக இருந்தால் நீங்க ரிலேஷன்ஷிப்பா ஒண்ணுமே இல்லை, இரண்டையும் இணைத்து போட்டு வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறார், அதுதானே ரிலேஷன்ஷிப். அதான் இங்க உள்ள தொடர்புடைமை. அப்ப இங்க எழுதுதல். யாரு கொள்வனவு செய்யறாரு? வாடிக்கையாளர். அப்ப அவருக்கு பக்கத்தில் கொள்வனவு செய்தல். இது ஒரு செயற்படு பொருளாக எழுதப்படும்.
சோ ரிலேஷன்ஷிப் சொல்றது இங்க அம்புக்குறி எல்லாம் காட்டிட்டு இருக்கிறது இல்ல. ரிலேஷன்ஷிப்புக்காக வேண்டி இங்க என்ன செய்யறல்ல, அம்புக்குறி எல்லாம் காட்டிக்கொண்டு இருக்கிறது இல்லை. அம்புக்குறி காட்ட வேண்டிய அவசியம் இங்க இல்ல. இங்க யாரு யாரோட தொடர்புறாரோ அவங்கள ஒரு கோட்ல இணைக்கிறது. இணைத்து போட்டு யாரு இந்த வேலையை செய்யறாரோ, இப்ப கட்டளை இடுதல், இவரு கட்டளை இட்டால் அவருக்கு பக்கத்துல, இவர்களுக்கு கேட்டால் இவருக்கு பக்கத்துல, இவரு கொள்வனவு செய்தல் இவ்வளவுதான். எக்ஸாம்பிள் அவன் ஒரு எக்ஸாம்பிள் வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருளை போடுங்க. வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருளை கொள்வனவு செய்கிறார். வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருளை கொள்வனவு செய்கிறார். வாடிக்கையாளர் கடையில் இருந்து பொருளை கொள்வனவு செய்கிறார். அது கீழே இந்த படத்தை வர. சரி, அப்ப இது தொடர்புடைமை. சரியா? தொடர்புடைமை. அப்ப இத முதல்ல தெளிவா விளைக்குங்க. சோ இது தொடர்புடைமை எப்படி காட்டுறப்ப, வாடிக்கையாளர் கொள்வனவு செய்தல் கடை, அவ்வளவுதான். சரியா? சோ இங்க கடை என்பதை விட பொருள் போட்டுதான் இன்னும் பொறுத்த பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஜஸ்ட் எக்ஸாம்பிள், அதனால நீங்க அப்படியே வச்சுக்கலாம். சோ அப்ப அடுத்தது இந்த தொடர்புடைமைகள்ல நாங்க அடுத்த நாளையில போறோம். தொடர்பின் அளவு அப்படின்றது, தொடர்பின் அளவுன்றது. சோ வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்கலாம், இல்ல பல பொருட்களை வாங்கலாம். சோ வேண்டிய வாடிக்கையாளர் வாங்கும் போது அந்த கட்டளை வித்தியாசப்படலாம். அது சம்பந்தமான தரவுகள் வரும் போது அதை எப்படி குறிக்கிறது என்பதுதான் அடுத்ததாக போக போறோம். சோ அங்க போய் இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்ப அடுத்த ஹெடிங்கா போடுங்க, தொடர்பின் அளவு. அடுத்த ஹெடிங் தொடர்பின் அளவு. அடுத்த ஹெடிங் போடுங்க, தொடர்பின் அளவு. தொடர்பின் அளவு. மூன்றாவது தொடர்பின் அளவு. தொடர்பின் அளவு. Degree of a relationship. Degree of a relationship அப்படின்னு. So degree of a relationship அப்படின்னு சொல்லும் போது ரைட், இங்க தொடர்புகள் சொல்றது தம்பி. டிகிரி ஆஃப் a relationship இந்த பாடத்திலையும் சரி, டேட்டாபேஸ் பாடத்துக்கு போனாலும் சரி, அங்கேயும் தான் இங்கேயும் தான் டிகிரி ஆஃப் a relationship 1
to one அப்படின்னும் one to many அப்படின்னும் many to many அப்படின்னும் படிப்போம். ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு பல, பலவுக்கு பல என்று சொல்லி நாங்க படிக்க போறோம். சோ டேட்டாபேஸ்ல இதேதான் படிக்க போறோம். இந்த பாடத்துல இதேதான் படிக்க போறோம். சோ எழுதுங்க. தொடர்புகளின் எண்ணளவு. தொடர்புகளின் எண்ணளவு. தொடர்புகளின் எண்ணளவு கார்டியாலிட்டி முதலிமை எனப்படும். தொடர்பின் எண்ணளவு கார்டியாலிட்டி முதலிமை. கார்டியாலிட்டி முதலிமை எனப்படும். முதலிமை எனப்படும். முதலிமை எனப்படும். அதாவது தொடர்புகள் ஒன்றோடொன்று தொடர்படையும் போது, தொடர்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடும் போது, தொடர்புகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடும் போது பின்வருமாறு தொடர்பாடலாம். ஒன்றுக்கு ஒன்று, அதாவது one to one, ஒன்றுக்கு ஒன்று. இது முதலாவது. இரண்டாவது one to many. இரண்டாவது one to many, ஒன்றுக்கு பல, அதாவது one to many. மூன்றாவது கொடுங்க, many to many. பலவுக்கு பல, many to many. தொடர்பாடும் போது பின்வருமாறு தொடர்பாடலாம் என்று சொல்றோம். அது எப்படி? முதலாவது போடுங்க one to one. முதலாவது one to one. one to one தொடர்புடைமை அப்படின்னு சொன்னார். முதலாவது one to one தொடர்புடைமை என்று சொன்னார், ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை மட்டும் வாங்குதல். ஒரு வாடிக்கையாளர், அங்கேயும் ஒருத்தர், ஒரு பொருளை மட்டும் வாங்குறது. சோ இப்படி எங்கேயாவது தொடர்புல சொன்னார். இங்க பாருங்க, இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல உங்களுக்கு உள்ள ஜெனரல் நாலேஜ் யூஸ் பண்ணல. அதப்படி ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்குவார், அவர் போய் ஒரு 10 பொருளை வாங்கி வருவாரு. அப்படிலாம் நீங்க யோசிக்கப்படும். இங்க எப்படின்னா, கேள்வியில அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மட்டும்தான் பணம் வரையுமே ஒழிய நீங்க உங்களோட நாலேஜ பயன்படுத்துறது இங்க இல்ல. சொல்றது விளங்குதா? அதிமேதாவித்தனம் இங்க வேணாம். நோட்ல எதை சொல்றாரோ அதை மட்டும் செய், வேற ஒன்றும் செய்யாத. சரி, அப்ப எழுதுவோம் one to one. எழுதுங்க. உதாரணம், எக்ஸாம்பிள். ரைட். சோ இப்ப நான் இங்க உட்பொருட்களா வாடிக்கையாளரையும் கட்டளை என்று சொல்லி ஒன்னே எடுத்துக்கொள்ள. வாடிக்கையாளர் பொருள், கட்டளை என்ன தரும் அப்படி எடுத்து. அப்ப எழுதுங்க. வாடிக்கையாளர் ஒருவர்
குறித்த ஒரு பொருளை மாத்திரமே, குறித்த ஒரு கட்டளையை மாத்திரமே வாடிக்கையாளர் ஒருவர் குறித்த ஒரு பொருளை குறித்த ஒரு கட்டளையை மாத்திரமே மேற்கொள்ள முடியும். வாடிக்கையாளர் ஒருவர் குறித்த ஒரு கட்டளையை மாத்திரமே மேற்கொள்ள முடியும். இத எல்டிஎஸ்ல காட்டு அப்படின்னா, இத எல்டிஎஸ்ல காட்டுங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர். எல்டிஎஸ்ல காட்ட சொன்னாரு, அப்ப எழுதுற வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் என்ன செய்யலாம்னு சொன்னாரு, என்ன செய்யலாம் என்றால் கட்டளையிடலாமா, கட்டளை மேற்கொள்ளலாம். அப்ப இங்க தொடர்பு, வாடிக்கையாளருக்கும் கட்டளைக்கும் தொடர்பு மேற்கொள்ளல். வாடிக்கையாளருக்கும் கட்டளைக்கும் தொடர்பு மேற்கொள்ளல். வாடிக்கையாளர் யாரை மேற்கொள்வாரு? வாடிக்கையாளர். சென்டருக்கு இந்த பக்கமா எழுதுங்க மேற்கொள்ளல். விளங்கிச்சா? விளங்கிச்சா? எஸ். இதனால் எப்படி வளர்ந்து சொல்லி விளங்கிச்சா இல்லையா? எஸ். சோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஊழியர் குறித்த ஒரு செயற்திட்டத்தில் மாத்திரமே வேலை செய்கிறார். ஒரு ஊழியர் குறித்த ஒரு வேலை திட்டத்தில் மாத்திரமே வேலை செய்கிறார். ஒரு ஊழியர் குறித்த ஒரு வேலை திட்டத்தில் மாத்திரமே வேலை செய்கிறார். வரைங்க எப்படி வரும்? இது வரைஞ்சு அனுப்பிடாது. சோ நீங்க வரைங்க, நான் வரைஞ்ச மாதிரியே இருந்தால் சொல்லு. சோ இதே மாதிரி வரைஞ்சாலும் கை தூக்குங்களேன். இதே மாதிரி வரைஞ்சோம். குட். சோ அப்ப விலகி அப்ப 1 to 1 சார். அப்ப அடுத்து போடுங்க 1 to many, ஒன்றுக்கு பல. One to many, ஒன்றுக்கு பல. One to many. சரி, இதுக்கும் எக்ஸாம்பிள், முதலாவது எக்ஸாம்பிள் நான் செஞ்சு காட்டுறேன். அப்ப எழுதுவோம், ஒரு வாடிக்கையாளர் ஒன்றுக்கு ஒன்றுக்கு காட்டுதல் சிங்கிள் லைன். இந்த பாடம் சிங்கிள் லைன் காட்டினாலே 1 to 1 தான். 1 to many எப்படி காட்டணும் பாருங்களேன். எழுதுங்க. திருப்பியும் சொல்றேன், இது டேட்டாபேஸ் இல்ல, இது லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டாபேஸ் டயக்ராம் வேற, அது இன்னும் வரல. சரி, எழுதுங்க. குறித்த ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளைகளை
குறித்த ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளைகளை குறித்த ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளைகளை மேற்கொள்ள முடியும். பாருங்க, அப்ப எப்படி வரணும் கேட்டா இதுக்குரிய பாடத்தை பாருங்க. சோ இங்க என்ன சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு, ஒரு வாடிக்கையாளர், சரி, வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் ஒரு வாடிக்கையாளர் அவர் என்ன செய்யறாரு, கட்டளையிட்டார். என்ன செய்யறாரு, கட்டளையிடுகிறார். சோ வாடிக்கையாளர் என்ன செய்யலாமா, குறித்த ஒரு வாடிக்கை. அப்ப ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளையிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, பல கட்டளைகளை மேற்கொள்ளலாம். அப்ப ஒரு வாடிக்கையாளர் இப்படி இருந்தால் ஒரு வாடிக்கையாளர் ஒரு கட்டளை. இங்க அவர் அப்படி சொல்லல, ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளை. சோ அப்ப பல சொல்றது விளங்குச்சா? சோ பலன்றதை காட்டுறதுக்கு இங்க நான் எதை பயன்படுத்துறேன், இந்த மாதிரி குறியீட்டை பயன்படுத்துறேன். பல இந்த மாதிரி குறியீடு பயன்படுத்துறேன், இந்த மாதிரி குறியீடு பயன்படுத்துறேன் பலன்றதை காட்டுறதுக்கு. சோ இங்க இங்க டேட்டா பேஸ் மாதிரி இது 22 ஸ்டூடெண்ட் தெரியாது, மேபி 21 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆக இருந்தால், இல்ல டேட்டா பேஸ் படிச்ச யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல நோடு கன்ஃபியூஷன் இருக்கும். மத்த 22 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கட்டளை பாருங்க, ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளை, பல மேற்கொள்ளல் அதனை செயற்பாடு மேற்கொள்ளல். மேற்கொள் சரியா? உதாரணம் உதாரணம் சரி, உங்களுக்குரிய கேள்வி ஊழியர் ஒருவர் பல செயற்திட்டங்களில் வேலை செய்யலாம். 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 வரீங்களே.
கொஞ்சம் பாப்போமா எப்படி எப்படி ஊழியர் 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 என்ன செயற்திட்டம் ஊழியர் செயற்திட்டம் ஒரு ஊழியர் பல செயற்திட்டத்துல வேலை செய்தல் ஒரு ஊழியர் பல செயற்திட்டத்துல வேலை செய்தல் சரியா இதே மாதிரி கை தூக்குங்க அடுத்தது போடுங்க many to many பலருக்கு பல many to many பலருக்கு பல many to many சரியா அப்ப எக்ஸாம் உதாரணம் ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளைகளை மேற்கொள்ள முடியும் அதே வேளை ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளைகளை மேற்கொள்ள முடியும் அதே வேளை ஒரு கட்டளை பல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளைகளை மேற்கொள்ள முடியும் அதே வேளை ஒரு கட்டளை பல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சரி வரைவு என்ன வாடிக்கையாளர் பாருங்க வாடிக்கையாளர் சொல்றாரு கட்டளை வாடிக்கையாளர் சொல்றாரு கட்டளை ஒரு வாடிக்கையாளர் பல கட்டளைகளை மேற்கொள்ள முடியும் மேற்கொள்ளல் திருப்பி அதே நோட்ல திருப்பி சொல்றாரு வாடிக்கையாளர் அதே நோட்ல திருப்பி சொல்றாரு வாடிக்கையாளர் கட்டளைக்கு இன்னொரு தொடர்பும் இருக்கலாம் வாடிக்கையாளருக்கும் கட்டளைக்கும் இன்னும் ஒரு தொடர்பும் இருக்கிறார் என்ன அந்த இன்னொரு தொடர்புன்னு சொன்னால் ஒரு கட்டளை பல வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும் பாருங்க இப்படி ரெண்டு படம் வருதுல்ல பாருங்க வாடிக்கையாளர் கட்டளை சோ இங்க இந்த பக்கம் ஒரு வாடிக்கையாளர் மேற்கொள்ளல் பல கட்டளை வழங்கப்படுகின்றது பல வாடிக்கையாளர்களுக்கு பல வாடிக்கையாளருக்கு ஒரு கட்டளை வழங்கப்படுறது வாசிக்கலாம் பிரச்சனை பல வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கட்டளை வழங்கப்படுது வாசிக்கலாம் இங்க இருந்து இப்ப எப்படியோ இங்கேயும் பல சோ நீங்க ரெண்டு டயக்ராமா வரைகிறது இல்ல என்ன செய்ய ரெண்டையும் சேர்த்து ஒரே டயக்ராமா மேற்கொள்ளல் இந்த வழங்குதல் செயற்பாடு யாருக்குரிய செயற்பாடு அவருக்கு பகந்தல் யாருக்குரிய செயற்பாடு அவருக்கு பகந்தல் அவ்வளவுதான் விளங்குச்சா அதாவதுமா நீங்க கேக்குறீங்க மேற்கொள்ளதான் மெல்ல செய்யல அதாவது இது ஒன்று மட்டும்தான் செயலாக இருந்தால் இந்த பக்கம் எந்த செயலும் இல்லைன்னா சென்ட்ரல் எழுதலாம் இங்கேயும் ஒரு செயல் வருதுன்னா பக்கத்துல
யார் யாருக்குரிய செயல் அப்படி எழுதணும். அப்ப அதுக்காகத்தான் ரெண்டு எழுத்து ரெண்டு மாதிரி சொல்லிக்காம ஒரே அடியா யாருல செயலும் அவருக்கு பக்கத்தில். சரி, இப்ப நீங்க உங்களுக்கான கேள்வி எழுதுங்க. ஒரு ஊழியர் பல செயற்திட்டங்களில் வேலை செய்யலாம். ஒரு ஊழியர் பல செயற்திட்டங்களில் வேலை செய்யலாம். ஒரு ஊழியர் பல செயற்திட்டங்களில் வேலை செய்யலாம். மேலும் ஒரு செயற்திட்டம் பல ஊழியர்களை கொண்டிருக்கும். சரியா பாருங்க பாருங்க. சோ இங்க வருமா வாடிக்கையாளர் ஊழியர் செயற்திட்டம் செயற்திட்டம் ஒரு ஊழியர் பல செயற்திட்டத்துல வேலை செய்வது. ஒரு செயற்திட்டம் பல ஊழியர்களை கொண்டிருத்தல். ஓகே, இதே மாதிரி வரைஞ்சவங்க விளங்கிச்சா? இவ்வளவு ஆக சிம்பிள். டேட்டா ஃப்ளோ டயக்ராமையும் விட சிம்பிள். சொல்றது விளங்குதா? இது ஆகவுமே சிம்பிளா வரையக்கூடியது. கடைசி பகுதிக்குள்ள மட்டும் கூடுதல் கடைசி பகுதி விருப்பத்திற்குரிய தொடர்புடைமை. கடைசி பகுதி விருப்பத்திற்குரிய தொடர்புடைமை. மூன்றாவது பகுதி விருப்பத்திற்குரிய தொடர்புடைமை. ஆப்ஷனாலிட்டி ஆஃப் a relationship, அதாவது விருப்பத்திற்குரிய தொடர்புடைமை நான்காவது பகுதி. விருப்பத்திற்குரிய தொடர்புடைமை. Optionality of a relationship. விருப்பத்திற்குரிய தொடர்புடைமை. இந்த விருப்பத்திற்குரிய தொடர்புடைமை அப்படின்னு நாம சொல்வது என்னன்னு கேட்டா, ஒரு தொடர்புடைமை கட்டாயம் நிகழ வேண்டும் என்ற ஒரு விஷயம் வரலாம், அப்படி இல்ல நிகழலாம் ஒரு விஷயம் வரலாம். இப்ப நான் சொல்லும் போதெல்லாம் ஒரு ஊழியர் பல செயற்திட்டத்தில் வேலை செய்யலாம் என்று முடியும் போது, இந்த வேலை செய்யலாம் என்று முடியும் போது அங்க ஒரு சந்தேகம் ஒன்று வாழும். அப்படித்தான் ஒரு ஊழியர் பல செயற்திட்டத்தில் வேலை செய்யலாம் என்று சொல்லும் போது எல்லா ஊழியர் பல செயற்திட்டத்தில். நான் பல பாடத்தை படிப்பிக்கலாம். நான் மெட்ஸ் படிப்பிக்கலாம், SFT படிப்பிக்கலாம், IT படிப்பிக்கலாம், பல பாடத்தை படிப்பிக்கலாம். அதுக்காக வேண்டி எல்லா சேர்மாருமே பல பாடத்தை படிப்பிக்கலாமா? சொல்ற விஷயம், இப்ப ஏ என்ற ஒரு நபர் பல பாடத்தை படிப்பிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி
எல்லா டீச்சர்ஸ்காரங்க பல பாடம் படிப்பிக்கிறார்கள் என்று சொல்லலாமா? கேளாது. அப்ப இந்த அதனாலதான் ஒரு ஊழியர் பல செயற்திட்டத்தில் வேலை செய்யலாம் என்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் உருவாகுது. ஒரு ஊழியர் போது இருக்கிற எல்லா ஊழியருமா, இல்ல ஊழியர் லாம் என்று வந்தால் எல்லா ஊழியரும் இல்ல, யாரோ குறிப்பிட்ட சில. அப்ப இந்த இடத்துல மே என்று சொல்லி ஒரு கன்செப்ட் உருவாகுது, சந்தேகம். ஆனா அடுத்த பக்கம் பின்னால சொல்லும் போது ஒரு செயற்திட்டத்தில் பல ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று முடிச்சால் வேண்டும், கட்டாயம். அந்த இடத்துல இந்த இடத்துல டும் என்று முடியுது, வேண்டும். அதாவது மஸ்ட் என்று முடியுது, கட்டாயம் என்ற விஷயம் ஒன்று அங்க உருவாகுது. பாத்துக்கணும், தமிழ்ல விளக்கம் வேணும். அதாவது முடியலாம், செயற்படலாம், மேற்கொள்ளலாம் என்று அவரே லாம் 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 மே பி இந்த கன்செப்ட் அங்க வருது என்றால் அது ஒரு விருப்பத்துக்குரியத்துல லாம் வகைக்குள்ள வரும், மே வகைக்குள்ள வரும். அதே மாதிரி இங்க வேண்டும், நடைபெற வேண்டும், ஒரு கட்டளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல டும்னு போய் முடியுது. அப்ப இந்த என்ன வரப்போகுது என்றால் கட்டாயம். அப்ப இதையும் இங்க வித்தியாசப்படுத்தி காட்டலாம். இதையும் நான் இங்க என்ன செய்யலாம், வித்தியாசப்படுத்தி காட்டலாம். அதை காண்பிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம் என்பதுதான் இங்க நான் பார்க்க போறேன். சோ எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்துறோம், பிரச்சனையே ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்துறோம். சோ அப்ப எழுதுங்க இப்படி வரைய போறோம் சொல்லுது பாருங்க. எழுதுங்க ஒரு எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1 ஒரு ஆசிரியர். எக்ஸாம்பிள் 1 எழுதும் போது நீங்க இப்படி போட்டுக்கணும். எக்ஸாம்பிள் 1 எழுதுறதுக்கு போது ஒரு சின்ன தலைப்பு மாதிரி போடுங்க. எக்ஸாம்பிள் 1 மேற்குள்ள வார எழுதிட்டு எழுதுங்க. ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கலாம். ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கலாம். ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கலாம். ஒரு ஆசிரியர் அடுத்தது பொருள் பாடம். இங்க தொடர்பு ஒரு ஆசிரியர் பல பாடம். இங்க தொடர்பு ஒரு ஆசிரியர் பல பாடம். தொடர்புடையமே இப்போ கற்பித்தல். ஒரு ஆசிரியர் கற்பித்தல் பாடம். கற்பிக்கலாம் பாடம் எழுதமா, அப்படி எழுது, செயற்படு பொருளா எழுதணும் சொல்லிதான். ஒரு ஆசிரியர் கற்பித்தல் பாடம். ஒரு ஆசிரியர் கற்பித்தல் பாடம். அப்ப இங்க மேல சொன்ன நோட்டுக்கு நான் வரைஞ்ச படத்துக்கு ஒரு பிழை விடுவார். ஒரு ஆசிரியர் கற்பித்தல் பாடம், ஆனா மேல சொல்றாரு ஒரு ஆசிரியர் பல பாடங்கள். ஒரு ஆசிரியர் கற்பித்தல் பல பாடம் வந்து, ஆனா மேல சொன்னது ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கலாம். ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கலாம். இந்த லாப காட்டுறதுக்கு என்ன செய்வோம், இந்த மாதிரி குறியீடு பயன்படுத்தும். சோ இந்த வட்டம் பயன்படுத்தினால் அர்த்தம் மே. அப்ப ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கலாம். விளங்குச்சா? இது கிளியர் ஒண்ணும்.
விலகுதா? அப்ப சரி, அடுத்ததுக்கு வருவோம். இரண்டாவது மஸ்ட். இரண்டாவது போடுங்க மஸ்ட். மஸ்ட் அதாவது ஆப்போசிட் எரோமார்க் இல்ல, திருப்பியும் சொல்றேன், இல்லமா இது எரோமார்க் இல்லம்மா. இது என்னது? இது போய் பலன்றதை காட்டுறதுக்காக பயன்படுத்துறோமா? பலன்றதை காட்டுறதுக்கு பயன்படுத்துற மார்க் தான் இங்க உள்ள இந்த மார்க். அது எரோமார்க் இல்ல. இது அங்க சென்ட்ரல் ஒரு கோடல் இருக்குது. மேபி அது விலங்குகள் ஆயிடும். அந்த கோட்ல தான் வரட்டும். கற்பித்தலை ஏன் சார் மிடில் ரைட் பண்ணீங்கன்னு கேட்கிறேன். யாரு? ரிஷ்மா. ஏன் மிடில் ரைட் பண்ணு கேட்டாங்கன்னா, இப்ப இங்க ஆசிரியர் கற்பித்தல் பாடம் என்பதுதான் சொல்றாரு. பாடத்துக்கும் ஆசிரியருக்கும் தொடர்புடைய சொன்னாங்களா? இல்ல. ரெண்டுக்கும் சொல்லியிருந்தால் இங்கேயும் எழுதலாம். சோ நீங்க கற்பித்தலை இங்க எழுதினாலும் ஆசிரியருக்கு பக்கத்துல எழுதினாலும் அது பிழை இல்லை. ஆசிரியருக்கு பக்கத்துல இருந்தாலும் அது பிழை இல்லை. தனியா ஒரே ஒரு செயல் மட்டும் வந்தா நான் மிடில் எழுதிக்கலாம், மிடில் எழுதி கொள்ளலாம். ஓகேயா சுஷ்மா? அடுத்தது எழுதுவோம் மஸ்ட். எழுதுங்க. ஒரு ஆசிரியர் மேல மேல இந்த கேள்வியில ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கலாம் என்று போடுறது, அதுக்கு கீழே கோடு போட்டு அந்த லாமக்கு. அதே மாதிரி இப்ப இங்க வரும், ஒரு ஆசிரியர் கட்டாயம் பல பாடங்களை கற்பிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் கட்டாயம் பல பாடங்களை கற்பிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் கட்டாயம் பல பாடங்களை கற்பிக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் பாடம் ஆசிரியர் பாடம், அதாவது ஆசிரியர்கள் கட்டாயம் பல பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்ற மாதிரி கான்செப்ட் தான் இது. சரியா? அப்போ ஒரு ஆசிரியர் பல பாடங்களை கற்பிக்கணும். ஆசிரியர் பல பாடம் கற்பித்தல். சொல்லி கற்பித்தல் இது சாதாரணமா வரைஞ்சிருக்கிறேன். ஆனா இங்க மஸ்டுமே படிக்கிறோம். சோ மஸ்ட் என்பதை காண்பிக்கிறதுக்கு நீங்க குறியீடு எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை. மஸ்ட காண்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி கோடு, இந்த மாதிரி ஒரு கோடு எழுதினால் அது மஸ்ட் என்று வரும். சரியா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தரேன், ஒரு எக்ஸாம். நீங்க படத்தை வரைங்க. அதுக்கு நான் ரொம்ப ஒரு ஊழியர் பல செயற்திட்டங்களில் வேலை செய்யலாம். ஒரு ஊழியர் பல செயற்திட்டங்களில்
வேலை செய்யலாம். அதே வேலை ஒரு செயற்திட்டம் கட்டாயம் பல ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும். ஒரு செயற்திட்டம் கட்டாயம் பலன் போடாம ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும். அப்படி போடுவாங்க. சோ வரீங்களா பாப்போம். சரியா? இதே மாதிரி வரைஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பாடம் இவ்வளவுதான் இந்த பாடம். LDS என்றது இவ்வளவுதான். சோ இதுல நாங்க இப்ப அடுத்த கிளாஸ்ல இதுல என்ன செய்வோம், ஒரு பந்தி கேள்வி ஒன்று தருவோம். அங்க வரைஞ்ச மாதிரி ஒரு பந்தி கேள்வி. சோ வரைஞ்சு பார்ப்போம். ஒரு பந்தி கேள்வி வந்து பந்தி கேள்வி எங்களால செய்ய இயலுமா, எங்களுக்கு அதுக்கு ஆன்சர் வரைய இயலுமா அப்படின்னு சொல்லி செஞ்சுப்போம். ஒரு கேள்வி உங்களுக்கு தரேன், சென்ட் பண்றேன். இன்ஷால்லா நாளைக்கு மார்னிங் மாதிரி, டுமாரோ மார்னிங் மாதிரி நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சோ அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சரை 7 சொன்னால் வரைஞ்சி அனுப்புங்க. 7 சொன்னா வரைஞ்சி அடுத்து அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை முடிச்சுக்கிட்டு நாங்க பாடத்தை சுமூகமா கண்டினியூ பண்ணலாம். இப்ப டயக்ராம் செக்ஷன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சு, ஃபுல்லாவே முடிஞ்சு. சோ இந்த பாடத்தை நாங்க இனி சுமூகமாக அப்படி ஸ்மூத்தா கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. டயக்ராம்ஸ் finished. சரியா? அதோட காலையில கிளாஸ் சம்பந்தமா 2 பிள்ளைகள் பேசலாம். காலையில